மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் தென்னாண்டால் ஃபிலிம்ஸ் அவங்களுடைய ப்ரொடக்ஷனில் அருண் ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆயிருக்க படம். இந்த படத்துடைய ஹீரோவாக ஹரிபாஸ்கர் நடிச்சிருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடி யூடியூப் வீடியோஸ் நிறைய பண்ணியிருக்காரு. ஒரு யூடியூபர் எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த படத்தில் ஒரு ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காரு. இந்த படத்தில் அவருக்கு பேரா வந்து லாஸ்லியா பண்ணியிருக்காங்க. படத்துடைய ஸ்டோரி என்னன்னா, மிடில் கிளாஸ் பையனுடைய லவ் ஸ்டோரி. ஹீரோ வந்து காலேஜ்லேருந்தே ஹீரோயினை வந்து ஒரு ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு வந்து அவர் அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கு. காலேஜோடைய லாஸ்ட் டே அன்றைக்கி வந்து அவர் வந்து ஹீரோயின் கிட்ட ஒரு சபதம் போடுறாரு. 4 வருஷத்துக்கு அப்புறம் உன்னோட ஒரு அழகான பொண்ணா, உன்னோட அதிகமாக சம்பாதிக்கிற பொண்ணா நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி காட்டுறேன்ட்டு பை சுச்சுவேஷன் அந்த ஹீரோயினோட வீட்டுக்கு அவர் வந்து ஒரு ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு போகிற சுச்சுவேஷன் வந்துடுது. ஒரு 5000 ரூபா பிரச்சனைக்காக அவர் வந்து இந்த ஹவுஸ் கீப்பிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு போனதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு எப்படி இவரை பிடிக்க ஆரம்பிச்சுது, 2 பேரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க, அதுக்கப்புறம் எப்படி இவங்களுக்கு வந்து லவ்வர்ஸ் ஆனாங்க. இதுதான் இந்த படத்துடைய ஸ்டோரி. இதில் இந்த படத்தில் வந்து காமெடி சீன்ஸ், ஃபேமிலி ட்ராமா, லவ் எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்துடைய காமெடி வந்து ஷாரா அவருக்கு தான் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருந்தது. அவர் வந்து இவருக்கு வந்து ஒரு லவ் மென்டராக இருப்பார். அவருடைய போர்ஷன்லாம் வந்து சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. மற்றபடி இந்த படத்துடைய மியூசிக் மெயினாக இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர், இந்த படத்துடைய சாங்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது கேட்குறதுக்கு. படத்துக்கும் ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி பக்காவாக சிங்க் ஆச்சு. படத்துடைய சினிமாட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங், டிஐ எல்லாமே செம்ம குவாலிட்டியாக சூப்பராக இருந்தது. அதில் எதுவுமே வந்து குறையே சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த படத்துடைய மெயின் லீட் வந்து ஹரிபாஸ்கர். அவருடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தா பயங்கரமாக இருந்தது. ஒரு ஃபஸ்ட்டு படம் ஆக்டர் மாதிரியே இருக்காது. ஏன்னா அவருடைய யூடியூப் வீடியோஸ்லேயே அவர் பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருப்பார். ஒரு 4-5 படம் ஆக்ட் பண்ண ஒரு ஹீரோவுக்கு எப்படி இருக்குமோ ஆக்டிங் லெவல் அந்த அளவுக்கு இருக்கும். அவர் தான் இந்த படத்துடைய மெயின் பில்லராக இருக்கார். இந்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி எடுத்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி லவ் டுடே பார்த்துருப்போம். அந்த லவ் டுடேக்கு அப்புறம் இந்த மாதிரி ஜானரில் இது வந்து ஒரு லவ் டுடே மாதிரி இந்த படம் போடும். அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குது இந்த படத்துக்கு போகிற அளவுக்கு. ஏன்னா அவ்வளோ சூப்பராக போரே அடிக்கல. 2.5 மணி நேரம் படம். பட் இந்த படத்தில் வந்து இந்த போர் அடிக்கிற மாதிரி சீனு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகுது கதை. ஒரு சென்டிமெண்ட், லவ் எல்லாமே வந்து பக்காவாக இருக்கும். இந்த படத்துடைய மெயின் இன்டர்வல் பிளாக்கு செம்மையாக இருக்கும். இந்த படத்துடைய இன்டர்வல் பிளாக்கு செம்ம சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த ஃப்ரேம்ஸு, அந்த மியூசிக்கு, அந்த இன்டர்வல் போர்ஷனே வந்து சூப்பராக இருந்தது. ஹீரோ வந்து பொண்ணு பார்க்குறதுக்கு ஒரு வீட்டுக்கு போவாங்க. அந்த வீட்டில் பொண்ணுக்கு தம்பி ஒருத்தர் இருப்பான். அவன்லாம் ஒரு டான்ஸ் ஆடுவான். கேரக்டர்லாம் வந்து சூப்பராக இருந்தது. சின்ன சின்ன கேரக்டர்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தாங்க. இந்த அம்மா பையன் சென்டிமெண்ட், அப்பா பையன் சென்டிமெண்ட்லாம் சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் லவ் எப்படி இருக்குன்றது கொஞ்சம் நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக காட்டியிருக்காங்க. அதுவும் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போனாங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் இந்த படத்தை. இந்த தேட்டரில் மிஸ் பண்ணாதீங்க. இது வந்து ஓடிடிக்கு வெயிட் பண்ணணும், இல்லை டவுன்லோட் பண்ணி பார்க்கணும் அப்படிலாம் வேஸ்ட். இது வந்து ஒரு க்ளீன் தேட்டர் மெட்டீரியல். ஃப்ரெண்ட்ஸோட தேட்டரில் போய் உட்காந்து பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். போரே அடிக்காது. ரொம்ப நீட்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. இந்த மாதிரி ஜானரில் படம் பார்க்குறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து மதகத ராஜா பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த மாதிரி சின்ன சின்ன படத்தை வந்து சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க. பட் நல்லாவும் எடுக்கிறாங்க. பேன் இண்டியா மூவின்ட்டு 3 ஹவர்ஸ் 3.5 ஹவர்ஸ் உட்காந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகி வர்றதுக்கு இந்த மாதிரி மூவிஸ்லாம் போய் நல்லா 2.5 மணி நேரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஹரிபாஸ்கருக்கு வந்து ஒரு ஆல் த பெஸ்ட். இதுக்கப்புறம் ஒரு நிறைய படம் இந்த மாதிரி பண்ணணும்.